வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். பிஇ பிடெக் டிகிரி எக்ஸாமினேஷன்ஸ் நவம்பர் டிசம்பர் 2024 சர்க்யூட் அனாலிசிஸ் ஒரு கொஷின் பார்க்கலாம். ரீகால் கரண்ட் டிவிஷன் லா அண்ட் வோல்டேஜ் டிவிஷன் லா. நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வோல்டேஜ் டிவிஷன் ரூல் எடுத்துக்கிறேன். வோல்டேஜ் டிவிஷன் ரூல் அப்ளை பண்ணணும்னா நமக்கு தேவை ஒரு சீரீஸ் சர்க்யூட். நான் என்ன பண்ணுறேன், ஒரு 10 வோல்ட் எடுத்துக்கிறேன், ஒரு ரெண்டு ரெசிஸ்டர் எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு ரெசிஸ்டரும் சீரீஸ், சரிங்களா? இது R1, இது R2. R1 5 ஓம், R2 10 ஓம். அப்போ இந்த வோல்டேஜ் 10 தான் இங்கேயும் டிவைட் ஆகும், கரெக்டா? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு இந்த 5 ஓம் வோல்டேஜ் அக்ராஸ் R1 கண்டுபிடிக்க போகிறேன். அதாவது வோல்டேஜ் அக்ராஸ் 5 ஓம் கண்டுபிடிக்க போகிறேன். அது வேணும்னா டோட்டல் வோல்டேஜ் இன்டு த ரெசிஸ்டன்ஸ் விச் இஸ் நீடட், எது தேவையோ அந்த ரெசிஸ்டன்ஸ் நியூமரேட்டரில் வரணும், டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். இந்த 10 வோல்ட்டை யாரெல்லாம் பங்கு போடுறா, இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும். அப்போ இவங்க ரெண்டு பேரையுமே நம்ம கீழே எழுதிக்கணும், R1 + R2. அவ்வளோதான், இதுதான் வோல்டேஜ் டிவிஷன் ரூல். அப்போ 10 வோல்ட் போட்டாச்சுன்னா R1 எவ்வளவு, 5 ஓம், 15 ஆயிருமா, 1/3, கரெக்டாக? அப்போ 10/3. 10/3னா என்ன, 3.33 வோல்ட் எங்கே ட்ராப் ஆகும், இந்த R1ல ட்ராப் ஆகும். அப்போ 10க்கு மிச்சம் போனால் 6.67 வோல்ட் இங்கே உங்களுக்கு ட்ராப் ஆகும், கரெக்டாக? 10 வோல்ட்டில் 3.33 இங்கே போச்சுன்னா மிச்சம் 6.67 தானே இங்கே கிடைக்கும். இதெல்லாம் செக் பண்ணிடுவோமா? வோல்டேஜ் அக்ராஸ் R2 இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் அக்ராஸ் 10 ஓம். டோட்டல் வோல்டேஜ் இன்ட்டு த ரெசிஸ்டன்ஸ் விச் இஸ் நீடட் கம்ஸ் இன் நியூமரேட்டர். எது தேவையோ அது மேலே வந்துடணும், R1 + R2. டோட்டல் வோல்டேஜ் எவ்வளவு, 10. இந்த R2ங்கிறது இந்த 10 ரெப்ரசன்ட் பண்ணுது, இந்த 10ங்கிறது வோல்டேஜ் ரெப்ரசன்ட் பண்ணுது, divided by 15. சரி, 2 5s are 10, 3 5s are 15. 2/3 னா 0.67. 0.67 into 10 6.77 வோல்ட் வந்துச்சு. அப்போ 3.33 6.7. இதுதான் வோல்டேஜ் டிவிஷன் ரூல். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கரண்ட் டிவிஷன் ரூல். கரண்ட் டிவிஷன் ரூல் வேணும்னா நமக்கு என்ன வேணும், ஒரு கரண்ட் சோர்ஸ் நமக்கு வேணும். அடுத்து 2 ரெசிஸ்டர் இல்லைன்னா 2க்கு மேற்பட்ட ரெசிஸ்டர் பேரலல் கனெக்ஷனில் இருக்கிறது பெட்டர். அப்போ தான் கரண்ட் டிவிஷன் ரூல் நமக்கு ஈஸியாக புரியும். இப்போது நான் ஒரு 6 ஆம்ப்ஸ் எடுத்துக்கிறேன், இது ஒரு 2 ஓம், இது ஒரு 4 ஓம். அப்போ என்ன அர்த்தம், இங்கேருந்து வரக்கூடிய 6 ஆம்ப்ஸ் இந்த பாயிண்ட் வரைக்கும் அப்படியே 6ஆக இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் இப்படியும் டிவைட் ஆகும். அதான் கரண்ட் டிவிஷன் ரூல். அதை எப்படி கண்டுபிடிக்க, கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ 2 ஓம் இப்போ நான் கண்டுபிடிக்க போகிறேன். டோட்டல் கரண்ட் எவ்வளவு, 6 ஆம்ப்ஸ். அதுதான் பிரிய போகுது. எது தேவையில்லையோ அதை தூக்கி மேலே போடுங்க. த ரெசிஸ்டன்ஸ் விச் இஸ் இப்போ நான் கண்டுபிடிக்க போகிறது 2 ஓம் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட். அப்போ எது தேவையில்லை, இது தேவையில்லை. சரி, இந்த 6 ஓமை யார் 2 பேர் பங்கு போடுறாங்க, இவங்க 2 பேர் தான் பங்கு போடுறாங்க. அப்போ 2 + 4, 6 × 4/6 கட் பண்ணால் 4 ஆம்ப்ஸ் கரண்ட். அப்போ 6 ஆம்ப்ஸ் 6 வரைக்கும் இங்கே வந்திருக்கு, இங்கே 4 உங்களுக்கு பிரிஞ்சிருச்சு. அப்போ கண்டிப்பாக இங்கே உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2 ஆம்ப்ஸ். இந்த 2 ஆம்ப்ஸ் தான் எது வழியாக ஃப்ளோ ஆகும், 4 ஓம் வழியாக ஃப்ளோ ஆகும். செக் பண்ணி பார்த்துருவோமா? I4 ஓம்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் கரண்ட் இன்ட்டு இதை கண்டுபிடிக்கும் போது இது தேவையில்லாத பிரான்ச், தேவையில்லாத பிரான்ச்சை 2க்கு மேலே போடுங்க, பை டோட்டல் டிவிஷன். யார் 2 பேர் பங்கு போடுறா, இவங்க 2 பேரும் தான். அப்போ 2 + 4 6 கட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2 ஆம்ப்ஸ் வந்துருச்சா? இதுதான் கரண்ட் டிவிஷன் ரூல்.